என்ன தேனடையா? தேனடா அடை வைக்கணும். இதுக்குள்ள முட்டை இருக்கு. எப்படி அடை வைக்கிறதுன்னு நானும் இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு டப்பு ஃபுல்லாக மண் போட்டு அது மேலே முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா வச்சு அது மேலே கோழியை உட்கார வைக்கணும். ஏன் இந்த கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா, கோழி வந்து உட்காராது, ஓடி போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ளே வச்சு நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு லாக் பண்ணிடுவாங்க. இப்படி தான் அடை வைப்பாங்க. டோட்டலாக 14 முட்டை. இது ஒன்றா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவீங்களாங்கிட்ட? ஆமாம் ஆமாம், போய் எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு முட்டையும் போ, அங்கே 2 முட்டை இருக்குது. அது பாப்பாடுத்து கோழியோட முட்டை தான். ஆறாவது மீண்டு போய் எடுத்தாருங்களா கல்லு செங்கல் எடுத்தாப்பா. இது மேலே வெயிட் வச்சாதான் அந்த கூடையை தள்ளி விட்டு ஓடாது. அதனால தான் மேலே கல் தூக்கி வெயிட்டாக வச்சுட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க. 22 டேஸ்க்கு அப்புறம் தெரியும் எத்தனை முட்டை பொரிஞ்சிருக்கு, எது பொரியலை அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.